அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீர்வதற்கு பொதுவான சில ஆன்மீக குறிப்புகளை இந்த பதிவில் நான் பதிவு செய்ய இருக்கிறேன். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ₹30 மட்டும். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும், பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது குளியல் தாந்திரிகம். குளியல் முறையில் சில விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றினீங்க அப்படின்னா, நான் 3 விஷயம் சொல்கிறேன், அதில் எது சாத்தியமோ அதை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றி வந்தால் உங்கள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். அதில் முதல் விஷயம் பசுந்தயிர். வீட்டிலையே பசும்பாலை காய்ச்சி அதை நீங்கள் போட்டு வச்சு அந்த பசுந்தயிரை எடுத்து உங்கள் உடலில் பூசிக்கொண்டு குளித்தால் தரித்திரம் அறவே நீங்கும். அடுத்தது கோமியம். கோமியத்தை வாங்கி குளிக்கிற தண்ணீரில் கலந்து குளித்தாலும் தரித்திரம் நீங்கும். அந்த மாதிரி கோயிலில் அபிஷேக தண்ணீரை வெளியில் விடுறதுக்கு ஒரு வழி வச்சுருப்பாங்க. அது வழியாக பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகம் செய்யக்கூடிய தண்ணீர் வரும். அந்த தண்ணீரை பிடிச்சிட்டு வந்து அந்த தண்ணீரை குளிக்கிற தண்ணீரில் கலந்து குளித்தாலும் தோஷங்களும் நீங்கும், கடன் சுமையும் குறையும். அதே போல் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் யார் வீட்டில் விளக்கேற்றுறாங்களோ, நிலைவாசல்லையும் பூஜை அறையிலையும் யார் வீட்டில் விளக்கேற்றுறாங்களோ அந்த வீட்டுக்கு தீய செய்வினை பாதிப்புகள் நிச்சயமாக இருக்காது. 9 பிரதோஷங்கள் சிவாலயத்திற்கு வில்வ இலையை வாங்கி கொடுத்தால் தரித்திரம் அறவே நீங்கும், பணத்தட்டுப்பாடு நீங்கும், தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். வெள்ளிக்கிழமை நாட்களில் பெருமாள் கோவிலுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு பச்சை நிற கண்ணாடி வளையலையும் பசும்பாலையும் சேர்த்து வாங்கி கொடுக்கணும். இந்த 2 பொருளையும் சேர்த்து வாங்கி கொடுக்கும்போது பண வசியம் உங்களுக்கு உண்டாகும். அதே போல் நாம் பூக்களை கொண்டு தான் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறோம். இலைகளை கொண்டு அர்ச்சனை பண்ணும்போது 100% பலன் நிச்சயமாக கிடைக்கும். இலைகள் அப்படின்னா விநாயகருக்கு அருகம்புல், சிவனுக்கு வில்வ இலை, மகாலட்சுமி தாயாருக்கு நெல்லி இலை அல்லது வன்னி இலை. அதை போல் ஒவ்வொரு இலைகளுக்கும் ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது. முருகப்பெருமானுக்கு வெற்றிலை, ஆஞ்சநேயருக்கு வெற்றிலைன்னு இந்த இலைகளை கொண்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கு நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்கள் குறைகள் எல்லாம் நிச்சயமாக நீங்கும். நிலைவாசலில் எந்நேரமும் மாவிளை தோரணம் அமைத்திருக்க வேண்டும். எந்த வீட்டு நிலைவாசலில் மாவிளை எப்பவுமே இருக்கோ அந்த வீட்டுக்கு யாருமே தீய சக்திகளை அனுப்பிவிட முடியாது. அதாவது ஏவல், பில்லி, சூனியம் இதே மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது. உப்பு குறையாமல் இருக்கணும், வீட்டில் புளி குறையாமல் இருக்கணும், மஞ்சள் தூள் குறையாமல் இருக்கணும், வீடு நறுமணத்தோடு இருக்கணும், வீட்டில் அழுக்கு துணியை சேர்த்து வைக்கக்கூடாது. அதை மாதிரி எண்ணெயை அடிக்கடி சிந்தக்கூடாது. சமையல் செய்கிறோம் இல்லையா, அந்த சமையல் அறையில் எண்ணெய் அடிக்கடி சிந்தக்கூடாது. இரவு நேரத்தில் எச்சில் பாத்திரங்கள் அப்படியே சிங்கில் போட்டு வைக்கக்கூடாது. வீட்டில் அடிக்கடி எதற்கெடுத்தாலும் கோபப்படுறது, சண்டை போடுறது, அழுறது, இதை மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாகும். இது பொதுவான ஆன்மீக குறிப்பு தான், ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியறதில்லை. அதனால் இந்த பதிவில் நான் உங்களுக்கு பதிவு செஞ்சுருக்கிறேன். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கடைபிடிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.